Hi friends, today recipe fish nuggets. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஃபிஷ் நகட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ முள் இல்லாத மீன் எடுத்திருக்கேன். ஸோ இது நெய்வாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் பீசஸ் இந்த அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், அப்புறம் ஃபிஷ் மசாலா இந்த மாதிரி ஸ்பைஸ் ஃபார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஆப்ஷனல் தான். வினிகர் ஒரு 1 டீஸ்பூன், சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் அது ஒரு 1 டீஸ்பூன், ஒரு முட்டை, அப்புறம் இந்த கப்பால் ஒரு 3/4 கப் breadcrumbs எடுத்திருக்கேன். அப்புறம் மாவு அதே கப்பால் ஒரு 3/4 கப் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மீனில் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ வச்சுருக்க முட்டையையும் இதோட சேர்த்துக்கலாம். சோயா சாஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வினிகர். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பொரித்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மீனில் பண்ணதுன்னே சொல்ல முடியாது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ breadcrumbs-ஐ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதோட நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்லது ரொம்ப ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா இதில் பிரட்டி எடுத்துக்கலாம். சிக்கன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் மாதிரி அவங்களுக்கு சிக்கன் நகட்ஸ் மாதிரி ஃபிஷ் நகட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சில பேருக்கு மீனுடைய வாடை பிடிக்காது. ஸோ அதனால் கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இது நல்லா சூடாகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம breadcrumbsலாம் போட்டிருக்கிறதுனால ஸோ breadcrumbs மேலே இருக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் மிதமான ஃப்ளேமில் வச்சே பொரிங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ள மீன் எல்லாமே நல்லா வேகும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஃபிஷ் நக்கட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ இது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்றத பாருங்கள். இப்போ நான் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே சிக்கன் நக்கட்ஸ் மாதிரியே வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.